எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்திங்கன்னா, ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். இந்த ஏப்ரல் மாதம் கன்னிராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொதுவாக இந்த மாதம் அப்படின்றது 2 தமிழ் வருடம் இணைக்கக்கூடிய ஒரு மாதம். அதாவதுன்றது பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஆல்ரெடி இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய விசுவா வசு வருடமும், அடுத்தது பார்த்திங்கன்னா பராபவா வருடமும் இணைக்கக்கூடிய ஒரு வருடம். சரிங்களா? 17 தேதி வரைக்கும் உங்களுக்கு அதாவது நான் சொன்ன மாதிரி விசுவா வசு வருடம், 18ஆம் தேதியிலிருந்து பரபவா வருடம். சரிங்களா? அப்போ இந்த 2 வருஷமும் இணையிற மாதம் நமக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகிறாரு? ஒன்று. ரெண்டாவது பார்த்துட்டிங்க அப்படின்னா, நம்ம ராசியாதிபதி புதன் பகவான் இங்கே இப்போ எங்கே இருக்கிறாரு, எந்த நிலைமையில் இருக்கிறார், அவர் நமக்கு எந்த மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு அதிபதி யாருன்னா புதன். கிட்டத்தட்ட புதன் பகவான்றவர் ஒரு 1.5 மாத காலமாக ஒரு மாதமாக சுகுராவே வக்கரத்தில் இருந்தார் அப்படின்றது கிட்டத்தட்ட எல்லாருக்கும் தெரியும். அந்த ஒரு மாதமாக கன்னிராசிக்காரங்களுக்கு ரொம்பவும் மன உளைச்சல் இருந்ததுன்றது எல்லாருக்கும் தெரியும். அதாவது உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல், வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல், தொழிலில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லாமல், முன்னேற்றம் இல்லாமல், சம்பாதிக்க முடியாமல், சாதிக்க முடியாமல், ஒரு படி மேலே வர முடியாமல், கிட்டத்தட்ட கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடந்ததுன்னமோ எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான் இல்லைங்களா? ஆனால் அந்த புதன் பகவான் உங்கள் ராசியாதிபதி இப்போ வக்கரம் நிவரத்தை அடைஞ்சி அவர் இயல்பு நிலைக்கு வந்துட்டாரு. அதனால உங்களுக்கு இந்த மாதம் ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும். சரிங்களா? அதுவும் இப்போ எத்தனாம் இடத்துல இருக்கிறாரு? 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் பகவான் அடுத்தது 11ஆம் தேதி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் இடம் கலஸ்திரஸ்தானத்துக்கு போகிறாரு. கலஸ்திரஸ்தானம்னா மாங்கல்ய ஸ்தானத்துக்கு போகிறாரு. மாங்கல்ய ஸ்தானம்னா திருமண வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய இடத்துக்கு போகிறாரு. ஆனால் எப்படி பார்த்தாலும் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பங்குனி மாதம், அதாவது அடுத்தது சித்திரை மாதம். அப்போ பங்குனி சித்திரை இதில் திருமணம், அதாவது வளகாப்பு, ஒரு விசேஷம் மேக்ஸிமம் பண்ண மாட்டாங்க இல்லையா? அதனால் பார்த்துட்டோன்னா இன்றைக்கி புதன் பகவான் போய் 11ஆம் தேதி மீன ராசியில் போய் அவர் நீச்சம் அடைகிறார். நீச்சம் அடைகிறதுனால அது ஒரு பெருசாக ஒரு மாற்றமும் இருக்காது, ஒரு பாதிப்பும் இருக்காது. இதே பார்த்தீங்கன்னா ஒரு வைகாசி மாதம், ஒரு ஆனி மாதம், இன்றைக்கி இந்த மாதிரி ஒரு கார்த்திகை மாதம், இந்த மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்கு உண்டான மாதமாக இருந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நாம் நினைக்கலாம், அதாவது அற்புதமான ஒரு இது முகூர்த்த மாதமாச்சே, நமக்கு இந்த மாதிரி நேரத்தில் போய் புதன் பகவான் வேற நீச்சம் அடைஞ்சிட்டாரு, என்ன பண்ணுறது அப்போ நம்ம சிந்திக்கலாம். ஆனால் அந்த பயம் உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா இன்றைக்கி 6ஆம் இடத்துல இருக்கிற புதன் பகவான் இன்னைக்கு 11ஆம் தேதி அன்னைக்கு அவர் 7ஆம் இடத்துக்கு கலஸ்திரஸ்தானத்துக்கு மாறுறாரு. மாறி போய் கலஸ்திரஸ்தானத்தில் உட்காரக்கூடிய புதன் நீச்சம் அடைகிறார். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா மிதுன ராசி, கன்னி ராசி இந்த 2 வீட்டுக்கு அதிபதி புதன் பகவான். அவர் நீச்சம் அடைகிற வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா மீன ராசி தான். மீன ராசியில் போய் 11ஆம் தேதி போய் நீச்சம் அடையும் போது 30ஆம் தேதி தான் அந்த நீச்சத்திலிருந்து வெளியில் வராரு. அவர் கரெக்டாக 30ஆம் தேதி அன்னைக்கு என்ன பண்ணுறாருன்னா மீனத்திலிருந்து மேசராசிக்கு பயிற்சியாகிறார். அப்போ பயிற்சியாகும் போது இந்த மாதத்தை விட உங்களுக்கு அடுத்த மாதத்துல இருந்து தான் புதன் பகவான் உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிப்பார். அப்போ புதன் பகவானுடைய ஒரு மாற்றம் இந்த மாதம் பெருசாக உங்களால் பார்க்க முடியாது. அப்போ புதன் பகவான் என்ன மாற்றங்கள் கொடுப்பாரு? படிப்புக்கு அதிபதி அவர் தான், ஞானக்காரகன், புத்திக்காரகன், யோசனைவாளி. அப்போ இந்த மாதம் எப்படி இருக்கும்? குழப்பங்கள் கொஞ்சம் இருக்கதா செய்யும், படிப்பில் கொஞ்சம் தடைகளும் இருக்கதா செய்யும். சரிங்களா? அதே மாதிரி பார்த்துட்டீங்க அப்படின்னா சுக்கிரன் போய் 8ல் உட்காந்துருக்கிறாரு. சுக்கிரன் 8ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறாரு பார்த்தீங்களா? அப்போ 8லையும் கெட்டிடும் ராஜயோகம். 8ஆம் இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய அதாவது சுக்கிரன் இப்போ பொதுவாகவே பார்த்துட்டீங்கன்னா இந்த சுக்கிர பகவான் எங்கே உட்காந்துருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ உட்காந்துருக்கக்கூடிய இடம் மேச ராசியில். அப்போ இன்னைக்கு 8ஆம் இடத்துல உட்காந்துருக்கக்கூடிய கிரகம் வேலை செய்யுமா? 6, 8, 12 இந்த 3 இடமே கொஞ்சம் ஸ்லோவாக தான் வேலை செய்யும். அப்போ இந்த சுக்கிரன் எப்போ மாறுறாருன்னு பார்த்தீங்கன்னா 19ஆம் தேதிக்கு மேலே சுக்கிரன் 8ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடம் தன்னோட சொந்த வீட்டுக்கே போறாரு, ரிஷப ராசிக்கு. ரிஷப ராசியாதிபதி சுக்கிர பகவான் ரிஷப ராசியில ஒரு ஆட்சியை உட்கார்றாரு.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை தான் அவர் சொந்த வீட்டில் போய் உட்காருவார், அதாவது ரிஷபராசியில். அப்போ ரிஷபராசியில் போய் அவர் உட்காரக்கூடிய ஒரு தருணம் அற்புதமான ஒரு வாய்ப்பு. சரிங்களா? அது உங்களுக்கு 9ஆம் இடத்துல போய் உட்கார்றாரு பார்த்தீங்களா, நல்ல வாய்ப்பு. இந்த மாதிரி நேரத்துலலாம் மாற்றுறது தான் இந்த இடம் மாற்றுறது, வீடு கட்டுறது, கபோர்டு ஒர்க்கு, பெயிண்டிங் வேலை, ரெண்டாவது வீடு கட்ட ஆரம்பிக்கிறது, இடம் வாங்கி கிரையம் பண்ணுறது, படிப்புக்கு மேல் படிப்புக்கு உண்டான முயற்சி எடுக்கிறது, அடுத்த படிப்புக்கு இப்போ என்ன பண்ணலான்ற இப்போ யோசிக்கிறது, இந்த மாதிரி வாய்ப்புகளை நம்மளை தேடி வரும். சரிங்களா? அதனால் எங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு சுக்கிர பகவான் 19ஆம் தேதி வரைக்கும் சுலோவாக வேலை செஞ்சாலும் 19ஆம் தேதிக்கு மேலே தன் சொந்த வீட்டில் உட்காந்து அவர் கண்டிப்பாக உங்களுக்கு மறைமுகமாவது உங்களுக்கு சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிருவார். சரிங்களா? அதே அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவ்வாய் 6ல் இருக்கிறாரு. 6ஆம் இடத்துல இருந்தால் வேலை செய்யுமா? நானே சொல்லிட்டேன், 6, 8, 12 வேலை செய்யாது. அப்போ சுக்கிரன் 6ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறதுனால, ஏன்னா சுக்கிரன் போய் செவ்வாய் போய் கெட்டு போயிட்டாருன்னா அவங்களுக்கு கடன் பிரச்சனை தீரவே தீராது. எப்படியாப்பட்டவங்களுக்கு பாருங்க, கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது, குடும்ப குழப்பமாக இருக்குது, அதாவது கடன் பிரச்சனைனால மன உளைச்சல் பட்டு உட்காந்தவங்களுக்கெல்லாம் போய் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு செவ்வாய் கெட்டு போயிருப்பார். ஆனால் செவ்வாய் இப்போ கெட்டு போயிட்டார். ஆனால் 2ஆம் தேதிக்கு அன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவர் 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடம் போகிறாரு. 7ஆம் இடம்னா கலஸ்தரஸ்தானத்துக்கு போகிறாரு. திருமண யோகத்துக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு. ரெண்டாவது 7ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா அந்த செவ்வாய் பகவான் நல்ல வேலை செய்வார். கல்யாணம் ஆகி குழப்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிகளுக்கெல்லாம் நல்ல மாற்றம் கிடைக்கும். பிரிஞ்சு வாழ்கிறவங்கெல்லாம் ஒன்றா சேரலாம். கருத்து வேறுபாடு உள்ளவங்கெல்லாம் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கருத்து வேறுபாடுகள்லாம் கண்டிப்பாக தீரும். அதனால் எனக்கு தெரிஞ்சு எப்படி பார்த்தாலும் செவ்வாய் உங்களுக்கு 6லிருந்து 7க்கு போகிறது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார். 2ஆம் தேதிக்கு மேலே போய் உட்காந்துட்டாருன்னா இந்த மாதம் முழுவதும் 30 தேதி வரைக்குமே அவர் 7ஆம் இடத்துல தான் இருப்பார். அதனால் செவ்வாய் கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு நல்ல இடத்துக்கு போகிறாரு. உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு மன ஆறுதலாவது கொடுக்க போகிறாரு, இதில் மாற்றம் கிடையாது. அதே அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா குரு 10ல் இருக்கிறார். பழமொழி சொல்லுவாங்க, 10ல் குரு இருந்தால் பதவி கூட பறிபோகுமா. பதவி மட்டுமா பறிபோகுமா? இல்லை, அந்தஸ்து, கௌரவம், பேரு, புகழம், காசு, பணம், செல்வாக்கு எல்லாமே பறிபோகும். நிறைய பேருக்கு பாருங்க, பணம் பறி போயிருக்கும், கௌரவம் பறி போயிருக்கும், அந்தஸ்து கௌரவம் கண்டிப்பாக பறி போயிருக்கும், நம்பிக்கை நாணயம் கெட்டு போயிருக்கும், தொழிலில் பங்கப்பட்டிருப்பீங்க, அவமானப்பட்டிருப்பீங்க, தொழிலில் குழப்பம் வந்திருக்கும், வேற நீங்களே விடுற மாதிரி வந்திருக்கலாம். மொத்தத்தில் தொழிலில் கொஞ்சம் கண்டிப்பாக பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம். ஆனால் அந்த உடைய பிரச்சனை கண்டிப்பாக இந்த மாதத்துலேயே தான் மாறுமானா கண்டிப்பாக மாறாது. ஜூன் மாதம் 1ஆம் தேதி தான் குரு பயிற்சி ஆகிறாரு. அப்போ தான் குரு மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வருவார். அப்போ தான் உங்களுக்கு நல்லா இருக்கும். அப்போ சுக்கிரன் ஒரு 2 மாதத்துக்கு கண்டிப்பாக, ஏன்னா ஏப்ரல் மாதம் அடுத்தது மே மாதம், அப்போ ஜூன் 1ஆம் தேதியெல்லாம் குரு பயிற்சி ஆகிறாரு. அப்போ இந்த 2 மாதம் மட்டும் கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும், சங்கடமாக தான் இருக்கும். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நம்ம இருந்தோம் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை நம்ம வண்டி இன்னும் ஸ்பீடாக போகணும்னு ஆசைப்பட்டோம்னா அப்போ நாம் என்ன பண்ணணும், நம்ம சுய ஜாதகம் நல்லா இருக்குதா, சுய ஜாதகத்தில் அந்த மாதிரி பிரார்த்தனைகள் இருக்குதா, ஏன் இப்படி இருக்குது, இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கு என்ன வழி அப்படின்னு நம்ம ஜாதகம் திசா புத்தி நல்லா இருந்துருச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கோயில்களுக்கெல்லாம் போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தோம்னா நிச்சயமாக கொஞ்சம் சில மாற்றங்கள் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? எனக்கு தெரிஞ்சு என்னதான் வேகத்தில் போனாலும், அதாவது 2 மாதம் போனால் ஒரு நல்ல மாற்றங்கள் கொடுப்பார், அவ்வளோதான் சொல்லுவேன். சரிங்களா? இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சனி 7ல் இருக்கிறார். சனி உங்களுக்கு கண்டக சனியாக பார்த்துட்டு இருக்கிறாரு. சனி பார்வை வாங்கின ராசி கன்னி ராசி. ஏன்னா சனி 3, 7, 10 3 வீடு பார்ப்பாரு. ரிஷப ராசி, கன்னி ராசி, தனுசு ராசி. அப்போ சனி உங்கள் ராசி பார்க்கறதுனால பார்த்தீங்கன்னா நல்ல யோகம்தான். ஆனால் கண்டக சனியை பார்க்கறதுனால முடிஞ்ச வரைக்கும் நீர், நெருப்பு, எண்ணெய், தண்ணி, வண்டி, வாகனத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கு. மெயினாக பண விஷயத்தில் கவனமாக இருங்க. உதவி செய்ய போனால் கூட உபத்திரி வரும். சரிங்களா? விவசாயம் பண்ணுறவங்களுக்கு விவசாயத்தில் கொஞ்சம் முடக்கம். அதாவது சொந்த தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க, மெயினாக எக்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக குழப்பம் இருக்கும். இரும்பு இயந்திரம் சார்ந்த வேலைகள் செய்கிறவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மன கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக இருக்கும். அது போக பார்த்தீங்க அப்படின்னா சொந்த தொழில் செய்துட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக என்னதான் செஞ்சாலும் மனசுக்குள்ளார ஒரு போராட்டம் இருக்கதான் செய்யும். எப்போதான் நம்ம நிலைமை மாறும், நம்ம ஏன் இப்படி இருக்கிறோம், யாருக்கு என்ன துரோகம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நமக்கு நாமளே கேள்வி கேட்டுவோம். ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 மாதம் பொறுங்க. குரு பகவான் முதல்ல சொன்ன மாதிரி உங்களுக்கு அடுத்தது 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கு வரட்டும். கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் பண்ணுற நஷ்டம் எல்லாம் பின்னாடி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் போடுற அறுவடை, அதாவது இன்னைக்கு நீங்கள் போடுற விதை பின்னாடி அறுவடையாக உங்கள் கைக்கு சேரும். நல்ல மாற்றங்கள் கொடுக்கும். நீங்கள் யோசனை பண்ணுங்க. அடுத்தது சூரியன் இப்போ உங்களுக்கு 7ல் இருக்கிறாரு.
இந்த விசுவாவசு வருடத்தில் 7ஆம் இடத்துல இருப்பார். அடுத்தது வந்து பரபவா வருடத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 8க்கு வந்துடுவார். அதனால் எப்படி பார்த்தாலும் சூரியன் இப்போ இருக்கக்கூடிய அளவுக்கு அடுத்தது ஒரு 15 நாளைக்கு ஸ்லோவாக தான் வேலை செய்வார். ஏன்னா 8ஆம் இடம் இல்லையா, 8ஆம் இடமா நம்ம என்ன சொல்கிறோம், நமக்கு வந்து 8ஆம் இடம் அஷ்டமத்து ஸ்தானம், கொஞ்சம் ஸ்லோவாக தான் வேலை செய்யும். அதனால் என்னென்னா விரலுக்கு தகுந்த வீக்கத்தை மட்டும் வச்சுக்கோங்க, பார்த்துக்கலாம். சரிங்களா? சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசுலேருந்து கேட்டுக்கிறேனுங்க.